ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாரம் நம்ம எங்கள் ஊர் ஸ்பெஷல் பொட்டியாப்பம்னு சொல்லி ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ணலாமா? சூப்பராக இருக்குங்க. பொட்டியாப்பம்னு சொல்லலாம், 6ஆம் நம்பர்னு பக்கத்தூர்லலாம் சொல்லுவாங்க. என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். அது செய்கிறதுக்காக ஒரு கிண்ணம் எடுத்து வச்சு அதில் 2 கப்பு மைதா மாவு சேர்க்குறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா தேய்ச்சி அந்த உப்பு நெய் எல்லாம் மாவில் ஒவ்வொரு பருக்கையிலும் நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எள், கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம், இதுவும் அதே மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னொரு 1/2 டீஸ்பூன் எள்ளும் கூட சேர்க்குறேன். அப்போ தான் நல்லா கடிக்கும்போது அந்த டேஸ்ட்டு தனியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. இனி தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா பால் மாதிரி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம டேபிள் டாப்பில் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 to 10 minutes நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா என்ன சொல்கிறது, நல்லா ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு ஆயிட்டுருக்குது. இது மட்டும்தான் இதோட ஒரு வேலையே. இது ஒரு 3 பீஸாக கட் பண்ணி 2 எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்று தேய்ச்சி நல்லா எவ்வளோ உங்களால் விரித்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கோங்க. வேணுன்னா மாவும் போட்டு தேய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப நைஸாக தேய்க்கும் போது என்ன பிரச்சனைனா, இந்த எள் இருக்கிறதுனால மாவில் ஓட்டை வந்துடும். அது வராமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓரளவுக்கு தேய்ச்சிட்டிங்கன்னா நம்ம நல்லா விரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு ஆயிடுச்சு. இனி நம்ம இதை ஓரங்கள் கட் பண்ணி இது ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். ரொம்ப ஒன்றும் இல்லை, ஒரு அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், அவ்வளோதான். இனி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இனி கட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக கட் பண்ண வேண்டாம். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரே அளவில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது ஒன்று வேகும், ஒன்று வேகாமல் கிடைக்கும், ஒன்று கருகிடும், அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதுக்கு தான். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு. நீங்கள் பெருசாக கட் பண்ணிங்கனாலும் பிரச்சனை இல்லை, அதுவும் அதே அளவுக்கு கட் பண்ணால் போதும். கிட்டத்தட்ட பாருங்கள், எல்லாம் ஒரு தட்டில் கொஞ்சம் மைதா மாவு போட்டுட்டு அது மேலே ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அது மேலேயும் திரும்பவும் மைதா மாவு போட்டு எடுத்து வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று பீசஸ் ஒட்டாமல் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அது மேலே கொஞ்சம் மாவு தூவி எடுத்து வச்சுருக்கேன். இனி இன்னொரு உருளையை இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இனி நம்ம இதை பொரித்து எடுத்துட வேண்டியது தான். எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியது தான். நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், இது இப்படியே பொரித்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இது செய்ய பாதி தீந்துடும். பாருங்கள், இதை எடுத்து வச்சாச்சு. இனி இதே மாதிரி மிச்சத்தையும் பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இதெல்லாம் பொரிச்சாச்சுன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி, 1/4 கப்பு சர்க்கரை போட்டுட்டு சர்க்கரை நல்லா உருகி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. நல்லா உருகி வந்தாச்சு. இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு அரை கம்பி பதம் வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பத்தலை, இது கொஞ்சம் ஒட்டுற பருவம் தான் வந்திருக்கு, இது பத்தாது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும்.
பாருங்கள் அரைக்கம்பி பதம் வந்தாச்சு. இனி நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது மொத்தமாக இதில் கொட்டி நல்லா திடீர்னு கடகடன்னு கிளறி எடுத்துருங்க. ஏன்னா சுகர் எல்லா பீசஸ்லேயும் கோட் ஆகணுன்னா சீக்கிரம் கிளறினீங்கன்னா தான் கோட் ஆகும். ஏன்னா அது உடனே கெட்டி ஆகிடும். பாருங்கள், ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க. இந்த நேரம் ரெடி ஆகிடுச்சு. இனி இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 3-4 நாளைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் 3-4 நாள் தான் கிடைக்குங்க, அதுக்குள்ளே தீந்துடும். அதனால தான் சொல்கிறேன். இனி எத்தனை நாள் வரும்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. எப்படியும் 10 days எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதே அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் புது வீடியோவோட சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.